ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 ரசல்மேனியாவுடைய டேட் அண்ட் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இமேஜை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டேன். நான் ஃப்ரீயாக எப்படி ரெஸ்லிங்கை பார்க்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுனால அந்த வீடியோவுக்கு காப்பரேட் போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவை நாங்கள் ஃப்ரீயாக லைவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, காப்பரேட் கொடுத்துட்டானுங்க. ஸோ அதனால் நிறைய வீடியோக்கள் இதுக்கப்புறமா ஃபேஸ் காட்டி தான் போடணும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம ரசல்மேனியாவை பற்றி பார்க்கலாம். ரசல்மேனியா 2025 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது என்ன விஷயம்னா, இந்த 2025 WWE பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போயிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா தான் நீங்கள் ரெஸ்லிங் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. 149 ரூபா பே பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைலில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எல்இடி டிவி, எல்சிடி டிவி, நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிவியில் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு 199 ரூபா பே பண்ணணும். இது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் வீட்டில் கேபிள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க, நாங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு காசுனா எங்கே போகிறது, நாங்கள் ஸ்கூல் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க. உங்களுக்கு நான் பல முறையில் நான் சொல்லியிருக்கிறேன். பட் இருந்தாலும் லைவாக பார்க்குறத பற்றி என்கிட்ட கேட்குறாங்க. லைவாக தான் எங்களுக்கு ரெஸ்லிங் பார்க்கணும், அந்த ட்விட்டரில் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதெல்லாம் இருக்கக்கூடாது. லைவாக ரெஸ்லிங் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா டிவியில் உங்களால் பார்க்குறது கடினமான விஷயம். பட் ஆனால் டிவிலையும் பார்க்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் மொபைலில் இருந்து டிவி கனெக்டர்னு உண்டு. அதாவது மொபைலில் இப்போ பார்க்குறத டேரெக்டாக டிவியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா பிளாக்காக தான் தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத காட்டும். நார்மலாக பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் போட்டு போடலாம். அதுக்கு நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணணும் தானே. இப்போது என்ன தெரியுமா ஒரு விஷயம், watchprowrestling.com, வாட்ச் ரெஸ்லிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வெப்சைட் இருக்குது. நான் உங்களுக்கு வாட்ச் ரெஸ்லிங் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுறேன். உங்கள் கூகுள் எடுத்துக்கோங்க, இப்போவே டைப் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸை சைடில் வச்சுக்கிட்டு வாட்ச் ரெஸ்லிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. வாட்ச் ரெஸ்லிங் டைப் பண்ணிங்கன்னா அதில் போய் பார்க்கலாம். ஸோ அதை டீட்டெயிலாக நான் அதுக்கு முன்னாடி சொல்லுறதுக்கு முன்னாடி இப்போ ரசல்மேனியாவுடைய டைமை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசல்மேனியா பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி நம்ம இந்தியாவில் நடக்குது. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் நடக்க போகுது. மறக்காமல் பாருங்கள். காலையில் 4:30 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸில் லைவாக போடுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸோடைய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹிந்தி, தெலுங்கு மற்றும் ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி மற்றும் அதர் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக தமிழ் லாங்குவேஜில் பார்க்கறதுக்கு அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் சோனி லீவ் பார்த்துருப்பீங்களா, அதில் தமிழ் கமெண்ட்ரி பண்ணாங்கல்ல 2 பேர். அந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் தமிழ் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. அதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நல்லா தான் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. அண்ட் அதை அதாவது இப்போது ரசல்மேனியா முடிஞ்சு ஒரு நாளைக்கு அப்புறமா தான் அதை தமிழ் டப்பு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் டப் பண்ணுவாங்க போல இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இன்னும் தமிழ் டப் பண்ணல, ஆனால் ஹிந்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் தமிழ் பண்ணுவாங்க. ஸோ ரசல்மேனியாவை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணுன்னா இங்கிலீஷில் பார்க்கலாம், லைவாக பார்த்துக்கலாம், விளம்பர இடைவேளை இல்லாமல் பார்க்கலாம். தமிழில் பார்க்கணுன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு தான். சரி, இப்போது ஃப்ரீயாக எப்படி பார்க்கலான்னு அந்த டாபிக் போவோம். ஸோ ஃப்ரீயாகும் அதே நேரம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் 4:30 மணிக்கு வாட்ச் ரெஸ்லிங் போய்க்கோங்க. அப்போ ரசல்மேனியாவோட லிங்க் இருக்கும். இப்போ நான் சைடில் ஒன்று காட்டுற மாதிரி இதில் ராஸ்மேட்டோட லிங்க் இருக்கிற மாதிரி. அப்போ ரசல்மேனியா நடக்கிறதுனால கரெக்டாக 20ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா அது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட்லி பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்கும். அதில் லைவ் ஸ்ட்ரீம் 1, லைவ் ஸ்ட்ரீம் 2, லைவ் ஸ்ட்ரீம் 3ன்னு இருக்கும். அந்த 3த்தையும் ட்ரை பண்ணுங்கள். 3ல் 1 ஒர்க் ஆகும். பட் ஆனால் கண்டிஷன் உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெட் குவாலிட்டி நல்லா இருக்கணும். இந்த ஸ்ட்ரீமிங் ஒன்று இருக்குல்ல, அதில் ஃபுல் ஹெச்டியாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கக்கூடாது, நெட்டு ஓரளவுக்கு இருக்குப்பா அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் 2 ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்ல நெட் இருக்குது, 5G ஸ்பீட்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சென்னை, மதுரை அந்த மாதிரியான மெயின் ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 5G டவர் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபுல் ஹெச்டிலையும் பார்க்கலாம், ஃப்ரீயாக பார்க்கலாம். அதில் விளம்பர இடைவேளை வருமானு கேட்டிங்கன்னா விளம்பர இடைவேளை வரும். பட் ஆனால் இந்தியன் ஆட்ஸ் வராது, அமெரிக்கன் ஆட்ஸ் வரும். இன்னொரு வெப்சைட் இருக்குது watchprowrestling.com, அதில் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அதை அடல்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தேவையில்லாத விளம்பரங்கள் வரும். பட் ஆனால் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வாட்ச் ரெஸ்லிங். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதில் ஒரு சில எப்படி சொல்ல, வாட்ச் ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கும்போது மோசமான விஷயங்கள் வரும். ஆனால் வாட்ச் ரெஸ்லிங் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கும். குழந்தைகளே, அதாவது ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்,
காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிறவங்களாம் ரொம்ப விவரமான தான் தெரியும். ஸ்கூல் படிக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாட்ச் ரெஸ்லிங் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட கூகுளில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ முடிஞ்ச ராஸ் மேண்டோலாம் கூட அதில் ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்ச ஷோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்குது. அதாவது முதல் 1 மணி நேரம், 2வது மணி நேரம், 3வது மணி நேரம் இருக்கும். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக